வாக்கு பண்ணியவர் மாறிடார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார். ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன். மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன் என்று சர்வ வல்ல தேவனுக்கு ஆலயத்தை கட்டிய சாலமோன் கூறியதை நாம் 1 அரசர்கள் 8:20 வாசிக்கின்றோம். ஆம், சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றும் நம் தேவன் தான் தாவீதிற்கு சொன்னபடியே அவரின் மகன் சாலமோனை கண்டித்ததை நாம் 1 அரசர்கள் புத்தகத்தில் பார்க்கின்றோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. தொடக்க நூல் 1:3. சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்பவர் அல்ல நம் ஆண்டவர். தான் சொன்னதை தாமாகிலும் அல்லது மற்றவர்களை கொண்டாகிலும் செய்து முடிப்பவர் என்பதை நாம் விவிலியத்திலும் ஏன் நம் வாழ்விலும் கூட அநேக முறை நாம் கண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. யோசுவா 21:45. நம் மகனிடம் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்ப்பா என்று சொல்கிறோம். அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிவிட்டு நம்மிடம் சைக்கிள் கேட்டால் இப்போ முடியாதுப்பா பின்னால் வாங்கி தரேனே என்று சொல்லி நாம் கொடுத்த வாக்கிலிருந்து பின் வாங்கி போகலாம். ஏனென்றால் நாம் மனிதர்கள். ஆனால் நம் ஆண்டவர் மனம் மாற நம்மை போல் ஒரு மனிதன் அல்ல. எண்ணிக்கை 23:19. சொன்னதை எப்படியாகிலும் நிறைவேற்றுபவர். நம்மை குறித்து அவர் சொல்லும் வார்த்தைகளும் நிச்சயம் நம் வாழ்வில் நிறைவேறும். அது கால தாமதமானாலும் நிச்சயம் நிறைவேறியே ஆகும். நம்மில் அநேகருக்கு அவர்தான் என் கூட பேசவே மாட்டேன்றாரே, பின் எப்படி அவர் சொல்வது எனக்கு தெரியும் என்ற கேள்வி எழும். அவர் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நமது ரேடியோ ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது அலைவரிசையோடு சரியாக டியூன் ஆகி இருந்தால் மட்டுமே நாம் அந்த அலைவரிசையில் வரும் செய்தியை கேட்க முடியும். அதே போல்தான் நாம் நம் மனதோடும் முழு மனதோடும் ஆன்மாவோடும் இருதயத்தோடும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் நம் ஜெபத்தில் நம் மனசாட்சியின் மூலம் பேசும் தூய ஆவியானவர் மூலமாகவோ விவிலியத்தின் வாசிக்கும் பொழுது சில இறை வார்த்தைகள் நம் மனதில் நன்கு பதியும். அதன் மூலமாகவோ சில தேவ மனிதர்களின் மூலமாகவோ கனவுகள் காட்சிகளின் மூலமாகவோ பேசுவார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், அனைவரோடும் பேசக்கூடியவர். அவர் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஊக்கமாக நாம் ஜெபித்தால் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கின்றார். பேசுவதோடு மட்டுமல்ல, கால தாமதமானாலும் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். இந்த உண்மையை மட்டும் அறிந்து கொண்டால் ஆலோசனைக்கு நாம் மனிதர்கள் யாரிடமும் போக வேண்டியதில்லை. சூசையப்பருக்கு, ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, நோவாவிற்கு, யோசபாத்திற்கு, தாவீதிற்கு மற்றும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை அருமையாக வழிநடத்திய தேவன் நமக்கும் ஆலோசனை கொடுத்து நம் வாழ்வில் செய்வேன் என்று சொன்னதை நம்மை கொண்டாகிலும் மற்றவர்களை கொண்டாகிலும் நிச்சயம் நிறைவேற்றுவார். இதற்கு தேவை ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும், அதை பெற்றபின் அதை ஆண்டவர் நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும், அது நிறைவேறும் வரைக்கும் அதற்காக காத்திருத்தலும் தான். குழந்தையற்ற ஆபிரகாமை அடிக்கடி அழைத்து அவரது சந்ததியை பெருக்குவேன் என்ற அவருக்குரிய வாக்குத்தத்தத்தை கூறுவதை நாம் தொடக்க நூலில் காண்கின்றோம். ஏன் ஆபிரகாமை காக்க வைத்தார்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும் விதமாக அவரை விசுவாசத்தில் பலவானாக தயார்படுத்ததான். ஆகையால் நம்மை குறித்ததான ஆண்டவரின் வாக்குகள் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாமல் நாமும் பொறுமையாக காத்திருந்தோம் என்றால் நிச்சயம் அதை அடையாமல் போக மாட்டோம். அதை சுற்றியுள்ள கண்களும் காணும். ஆமேன். இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாய் போகவில்லை. என் நண்பர் சொன்னதை, என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி விட்டார் என்று அநேகரிடம் சாலமோனைப் போல நாமும் சான்று பகர்வோம். ஆகவே திடமனதாயிருப்போம், அற்புதம் காண்போம். ஜெபம் செய்வோம். நான் ஆண்டவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் அன்பு தெய்வமே, எனக்குரிய வாக்குத்தத்தத்தை அறிய தேவையான ஆர்வத்தையும் அதை நம்பவும் காத்திருக்கவும் தேவையான அருளை தாரும். ஆமேன்.